தோழர்களுக்கு வணக்கம். திருப்புதல் தேர்வு எண் 3 கணித பகுதிற்கான விரிவான விடை குறிப்புகளை இங்கே பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 146. 146 கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒய்யானது x+3க்கு நேர் விகிதத்தில் இருக்கான். அப்போ ஒய் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு x+3ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதில் இருந்து இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கு இல்லையா, இதை நம்ம வெளியில் எடுக்கணும்னா ஒய் ஈக்குவல் டு கேன்ற ஒரு மாறிலியை ஆட் பண்ணிக்கலாம் இன்ட்டு x+3. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஒய்யானது x+3க்கு நேர் விகிதத்தில் அமைகிறத எப்படி எடுத்துக்கலாம், ஒய் ஈக்குவல் டு கே இன்ட்டு x+3 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இப்போ மேலும் x ஈக்குவல் டு 1 எனில் ஒய்யோட மதிப்பு 8. அப்போ இதில் எக்ஸோட வேல்யூ 1ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். y ஈக்குவல் டு கே இன்ட்டு எக்ஸோட மதிப்பு என்னது 1 + 3. இப்போ என்ன கிடைக்கும், k இன்ட்டு 1 + 3ன்றது 4 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ y ஈக்குவல் டு 4k அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. ஆனால் நல்லா பாருங்கள், x ஈக்குவல் டு 1 எனில் ஒய்யோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, ஒய்யோட வேல்யூ 8 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ 1 அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ என்னது 8. அப்போ ஒய்க்கு பதிலாக 8 போட்டோம்னா 8 ஈக்குவல் டு 4kன்னு சொல்லிட்டு கிடைக்கும். இதிலிருந்து கேவோட வேல்யூ மட்டும் ஈஸியாக கண்டுபிடிச்சலாமா, 1 நாங்க 4 2 நாங்க 8. அப்போ கேவோட வேல்யூ 2 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிரும். இப்போ இந்த ஈக்குவேஷனில் இருந்து என்ன கிடச்சிருச்சுன்னா கேவோட வேல்யூ 2 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருச்சு. இப்போ பாருங்கள், அடுத்து எக்ஸோட வேல்யூ 3 எனில் ஒய்யின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டைரெக்டாக இதில் அப்ளை பண்ணுவோம். இந்த ஈக்குவேஷன்லேயே அப்ளை பண்ணோம்னா ஒய் ஈக்குவல் டு கே இன்ட்டு x+3. இதில் நம்மளுக்கு என்னென்ன வேல்யூலாம் தெரியும்னா, ஒய்யோட வேல்யூ தெரியாது, ஏன்னா அதுதான் கேட்டிருக்காங்க, ஒய்யின் மதிப்பு என்னன்றது கேட்டிருக்காங்க. கேவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். கேவோட வேல்யூ 2 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ என்னது, எக்ஸோட வேல்யூ 3. எக்ஸோட வேல்யூ 3 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 3 + 3. இப்போ 2 இன்ட்டு 3 + 3 6, 2 × 6 12ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஒய்யோட வேல்யூ என்னது 12. இப்போ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 12. அடுத்து 147வது கொஸ்டின். ஃபிபனோசி தொடரில் 7வது மற்றும் 6வது உறுப்புகளுக்கு இடையேயான வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபிபனோசி தொடர்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு சீக்வன்ஸ். அந்த சீக்வன்ஸில் ஃபஸ்ட்டு ஃபிபனோசி தொடர் எதிலிருந்து ஆரம்பிக்கணும்னா 1லேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிறங்க. 1லேருந்து ஆரம்பித்து அடுத்து 1, எப்போவுமே ஃபிபனோசி தொடர்ன்றது 1,1 அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கிறங்க. இதற்கு அடுத்து நீங்கள் ஈஸியாக சீக்வன்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். இப்போ தேர்ட் ஃபிபனோசியில் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, அடுத்து 4th, 5th, 6th, 7th. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 6th மற்றும் 7th ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் தான் கேட்டிருக்காங்க. முதல் உறுப்பு ஃபிபனோசியில் 1 தான், இரண்டாவது உறுப்பு 1 தான், மூன்றாவது உறுப்பு என்ன பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி உள்ள 2 உறுப்புகளை கூட்டிகிட்டே போகணும். அதற்கு முன்னாடி உள்ள 2 உறுப்புகளை கூட்டினோம்னா 1 + 1 2ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். இப்போ 4th, ஓகேவா, 4th டேர்ம் என்னென்னா அதற்கு முன்னாடி உள்ள 2 டேர்மை கூட்டணும். அப்போ 2 + 1 3. இப்போ 5th டேர்ம் என்ன அப்படின்னா அதற்கு முன்னாடி 2 டேர்மை கூட்டணும். 3 + 2 5. 6th டேர்ம் என்னன்னா அதற்கு முன்னாடி 2 டேர்மை கூட்டணும். 5 + 3 8. அடுத்த டேர்ம் எப்படி கண்டுபிடிக்கணும், அடுத்த 2 டேர்மை அதுக்கு முன்னாடி 2 டேர்மை கூட்டணும். 8 + 5 13. இதிலிருந்து என்ன கிடைக்குதுன்னா 6th டேர்ம் வந்து 8 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. 7th டேர்ம் வந்து 13 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இரண்டிற்கும் இடையான வித்தியாசம், இரண்டிற்கும் இடையான வித்தியாசம் என்னது, 8க்கும் 13க்கும் இடையில் 5ன்றதான் வித்தியாசம். இப்போ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 5. ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறங்க, ஃபிபனோசி வந்து 1,1ன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறங்க. நிறைய பேர் 0லேருந்து எடுத்துருவோம், 0,1ன்னு ஆரம்பித்தோம்னா அந்த சீக்வன்ஸே தவறாக மாறிடும். அதனால் 1,1லேருந்து ஆரம்பித்து அதற்கு முந்தின 2 டேர்மை கூட்டிகிட்டு அப்படியே எத்தனை தொடர் வேணாலும் நம்ம எழுதலாம். அடுத்து 148வது கொஸ்டின். MINJUR என்பது
ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. அடுத்து டேட் என்பது அதற்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. எனில் NATURAI என்பது எவ்வாறு குறிப்பிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது மிகவும் எளிதான ஒரு கொஸ்டின் தான். டேரெக்டாகவே இதில் அப்ளை பண்ணால் போதும். இதில் பாருங்களேன் எத்தனை லெட்டர் இருக்குது, இதில் 6 லெட்டர் இருக்குது, இங்கே 6 எண்கள் இருக்குது. அதே மாதிரி இங்கே 4 லெட்டர் இருக்குது, இங்கேயும் 4 எண்கள் இருக்குது, நம்பர்ஸ் இருக்குது. அப்போ டேரெக்டாகவே அதை டினோட் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்க சொல்லும்போது எம்மோட வேல்யூ என்னது 4, ஐயோட வேல்யூ 2, என்னோட வேல்யூ 3, அந்த மாதிரி டேரெக்டாகவே லிங்க் பண்ணியிருக்கிறதுனால நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இதில் என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாலே போதுமானது. என்னோட வேல்யூ பாருங்கள், இங்கேருந்து 1 2 3வது வேல்யூவாக என்ன இருக்குது. அப்போ இந்த நம்பர்ஸ்லேயும் 1 2 3வது வேல்யூவாக இருக்கும். அப்போ என்னோட வேல்யூன்றது 3. என்னவா டினோட் பண்ணியிருக்காங்கன்னா 3 அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் நம்மளுக்கு 3 வர்ற மாதிரி எது இருக்குன்னு பார்ப்போம். ஆப்ஷன் ஏ இருக்குது, ஆப்ஷன் பியில் 4 இருக்குது கிடையாது, ஆப்ஷன் சிலையும் 4 இருக்குது கிடையாது, ஆப்ஷன் டிலையும் 4 இருக்குது கிடையாது. இப்போ டேரெக்டாகவே ஆன்சர் எடுத்துடலாம். ஆப்ஷன் ஏன்றதான் சரியான விடை. மற்றதையும் செக் பண்ணி பார்த்தோம்னாலே நம்மளுக்கு சரியான விடை இருக்கும். அடுத்து 149வது கொஸ்டின். 149வது கொஸ்டினில் இரு சிவப்பு மற்றும் இரு நீல கட்டடங்கள் இருக்கின்றன. இந்த 4 கட்டடங்களையும் ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கினால் எத்தனை வித கோபுரங்கள் அமைக்கலாம்? ஓகேவா, இது பெர்முடேஷன் காம்பினேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். இந்த கொஸ்டினை பாருங்களேன், ஆப்ஷன்லாம் சிம்பிளாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் எழுதி கூட கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா அந்த பெர்முடேஷன் காம்பினேஷன் தெரிஞ்சுன்னா அதை வச்சும் பண்ணலாம். நான் 2 விஷயமே சொல்லித்தரேன். பாருங்களேன், இரு சிவப்பு இரு நீலம். ஓகே, இப்போ ரெட்டு இருக்குது, ப்ளூ இருக்குது. அதாவது ரெட்டுன்றது 2 இருக்குது, ப்ளூன்றது 2 இருக்குது. ஓகே, இது எல்லாத்தையும் ஒரு சீக்வன்ஸாக ஒரு கட்டடங்களாக வரிசையாக அடுக்கணும் அப்படின்னா எத்தனை விதமாக அடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்ப்போமே. ஃபஸ்ட்டு பார்ப்போம். ரெட்டு ப்ளூ இந்த மாதிரி எடுக்கலாமா? அடுத்து பாருங்கள், இதை அப்படியே மாற்றி ப்ளூ ரெட்டுன்னு எடுக்கலாமா? அதற்கடுத்து எப்படி மாற்றலாம்? ஒன்று விட்டு எடுக்கலாமா? ரெட்டு ப்ளூன்னு எடுக்கலாமா? இதை அப்படியே மாற்றி ப்ளூ ரெட்டுன்னு எடுக்கலாமா? அதற்கடுத்து வேறு எப்படி எடுக்கலாம்னா, ஃபஸ்ட்டு ரெட்டை வச்சுக்கிறேன், கடைசி ரெட்டை வச்சுக்கிறேன், நடுவில் 2யும் ப்ளூ வச்சுக்கிறேன். அதே மாதிரி இதை அப்படியே மாற்றி ஃபஸ்ட்டு ப்ளூ வச்சுக்கிறேன், கடைசியில் ப்ளூ வச்சுக்கிறேன், நடுவில் 2 ரெட்டு வச்சுக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி பார்த்தோம்னா எத்தனை சீக்வன்ஸாக எடுக்க முடியுது? 1 2 3 4 5 6. இதை தவிர வேறு வாய்ப்புகள் இருக்கானா செக் பண்ணி பார்த்தோன்னா வேறு இருக்காது. அப்படி பார்க்க சொல்லும்போது எத்தனை வித கோபுரங்கள் அமைக்கலாம்னா 6 வகையான கோபுரங்கள் அமைக்கலாம். இது பெர்முடேஷன் காம்பினேஷனில் எப்படி பண்ணலாம்னா, 2 ரெட்டு இருக்குது, 2 ப்ளூ இருக்குது. அப்போ டோட்டலாக எத்தனை கட்டடங்கள் இருக்குது அப்படின்னா 4 கட்டடங்கள் இருக்குது. டோட்டலாக 4 இருக்குது. இதை பெர்முடேஷன் காம்பினேஷனில் அடுக்க சொல்லும்போது டோட்டல்ன்றது 4 ஃபேக்டரியல். எத்தனை வாய்ப்புகள் இருக்குது? 4 வகையான வாய்ப்புகள் இருக்குது. இது எப்படி அப்படின்னா பாருங்களேன், இந்த மாதிரி கட்டடங்களை 2 ரெட்டு 2 ப்ளூ இருக்கா, அதை இதில் அடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு இந்த கட்டடம் எத்தனை வகையான வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படின்னா பாருங்களேன், இது என்னவாக இருக்கலாம்? ரெட்டாகவும் இருக்கலாம், இன்னொரு ரெட்டாகவும் இருக்கலாம், ப்ளூவாக இருக்கலாம், இன்னொரு ப்ளூவாகவும் இருக்கலாம். அப்போ 4 வகையான வாய்ப்புகள் இருக்கா? அதுக்கு அடுத்து இந்த கட்டடம் எத்தனை வகையான வாய்ப்புகள் இருக்கும்? 3 வகையான வாய்ப்புகள் தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இங்கே இன்கேஸ் இங்கே இதை ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுபோக பேலன்ஸு ஒரு ரெட்டும் 2 ப்ளூவும் அப்படி பார்க்க சொல்ல மொத்தம் 3 வகையான வாய்ப்புகள் தான் இருக்கும். அடுத்து இங்கே வர சொல்லும்போது 2 வகையான வாய்ப்புகள் தான் இருக்கும். இப்போ இந்த 3 கட்டடம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கடுத்து 1 பேலன்ஸு 1 வகையான வாய்ப்புகள் தான் இருக்கும். இதைத்தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 4 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். 4 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். 4 ஃபேக்டோரியல் என்னது? 4 × 3 × 2 × 1 இதான் 4 ஃபேக்டோரியல். இப்போ கீழே என்ன பண்ணோம்னா எந்த ஒன்று ரிப்பீட்டடாக வருதோ அதை கீழே எழுதிடணும். இப்போ பாருங்களேன், நம்மளுக்கு ரெட்டு 2 முறை வந்துச்சா, அதனால் 2 ஃபேக்டரியல். அதே மாதிரி ப்ளூ 2 முறை வந்துச்சா, அதனால் ஒரு 2 ஃபேக்டரியல். அப்போ டேரெக்டாக இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் இதை எழுதுனீங்கனாலே ஆன்சர் வந்துடும். 4 ஃபேக்டரியல்ன்றது என்னது? 4 × 3 × 2 × 1. 2 ஃபேக்டரியல்ன்றது என்னது? 2 × 1. இங்கேயும் 2 ஃபேக்டரியல்ன்றது 2 × 1. இதை கேன்சல் பண்ணுங்கள். 2 2 2 2 2 4 பேலன்ஸ் என்ன இருக்குது? ஒரு 2 ஒரு 3 தான் இருக்குது. மல்டிபிள் பண்ணோம்னா 6 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். பாருங்கள், இதுவும் சரியான விடை ஆப்ஷன் டி 6ன்னு தான் வரும். அடுத்து 150வது கொஸ்டின்.
சரியா தவறா கூறுக என 5 கேள்விகள் உள்ளன. மொத்தம் 5 கேள்வி இருக்குது. 1 2 3 4 5 கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விக்கு ஒன்று சரியா இல்லைன்னா தவறா, ஓகே, இது 2ல் ஒரு பதில் தான் சொல்ல முடியும். அப்படி சொன்னோம் அப்படின்னா மொத்தமாக எத்தனை விதமான பதில்கள் தர முடியும்? இப்போ மொதல் கொஸ்டின் எடுத்துக்கிறோமே, ஒன்று சரின்னு சொல்லலாம், இல்லைன்னா தவறு அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்க்க சொல்லும்போது இங்கே எனக்கு 2 விதமான வாய்ப்புகள் இருக்குது. அதான் 2 ஃபேக்டரியல். 2வது கொஸ்டினுக்கும் 2 விதமான பதில்கள் கொடுக்க முடியும். 3வது கொஸ்டினுக்கும் 2 விதமான பதில்கள் கொடுக்க முடியும். அப்படியே பார்த்தோம்னா 5 கொஸ்டினுக்குமே எனக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது? 2 ஆப்ஷன் இருக்கிறதுனால நான் இதை எப்படி எடுத்துக்கலாம்? 2^5ன்னு சொல்லிட்டு கூட எடுத்துக்கலாம். அப்போ 2^5ன்றது 32. அப்போ இந்த 5 கேள்விகளுக்கும் மொத்தமாக எத்தனை விதமான பதில்கள் தர முடியும்னா 32 விதமான பதில்கள் தர முடியும். உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே சரின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம், அடுத்து எல்லாத்துக்குமே தவறு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம், அடுத்து இதுக்கு சரின்னு கொடுக்கலாம், 2வதுக்கு தவறுன்னு கொடுக்கலாம். இந்த மாதிரி அந்த சீக்வன்ஸ் மாற்றி 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 நம்ம சொல்லும்போது எத்தனை விதமான பதில்கள் கொடுக்க முடியும்? 32 விதமான பதில்கள் கொடுக்க முடியும். அது டேரெக்டாக எப்படி எடுத்துடலாம்? 2^5 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் 151. 2 சதுரங்க பலகையில் எத்தனை சதுரங்கள் இருக்கும்? ஓகே, செஸ் போர்டில் பார்த்தோம் அப்படின்னா 8 கட்டங்கள் இருக்கும். ஓகே, அப்படி பார்க்க சொல்லும்போது டோட்டலாக எத்தனை சதுரங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளான ஒரு விஷயம், இதில் 8x8 தானே இருக்கும். பார்த்தோம்னா அந்த ரோ அண்டு காலம் ஈக்குவலாக இருக்கும். ரோலையும் 8 கட்டம் இருக்கும், காலம்லையும் 8 கட்டம் இருக்கும். அப்படி பார்க்க சொல்லும்போது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரோ ஈக்குவல் டு காலமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம டேரெக்டாக எப்படி எடுத்துக்கலாம்? ரோ ஈக்குவல் டு காலம். அது எத்தனை காலம்? 8 காலம் இருக்கிறதுனால 1² + 2² எது வரை இருக்குதோ அது வரை எடுத்துக்கிறோம், +8². புரிஞ்சுதா? ஒன்றும் இல்லை, சிம்பிளாக என்ன பண்ணணும் அப்படின்னா ரோவும் காலமும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், இங்கே ரோன்றது 1 2 3 4 இருக்குது, காலம்ன்றது 1 2 3 4ன்னு இருக்குது. இந்த மாதிரி ரோவும் காலமும் ஈக்குவலாக இருக்குது. எத்தனை இருக்குது? 4 இருக்குன்னா 1² 2² 3² +4²ன்னு எடுத்துக்கலாம். டேரெக்டாக இதோட ஆன்சர் கண்டுபிடிச்சோம்னாலே வந்துடும். அதே மாதிரியே நம்ம இப்போ எடுத்துருக்கிறது செஸ் போர்டில் என்ன அப் டு 8 வரை இருக்கும். அதனால 8x8 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு 1² 2² அப் டு எது வரை எடுத்திருக்கோம்? 8² வரை எடுத்திருக்கோம். அப்போ இதை சால்வ் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணோம்னாலே ஆன்சர் கிடச்சிரும். அப்படி பார்க்க சொல்லும்போது டேரெக்டாக இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இயல் எண்கள், அதாவது வர்க்கங்களின் இயல் எண்களோட ஃபார்முலா என்ன அப்படின்னா n × n+1 2n + 1 / 6. இதில் அப்ளை பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். எண்ணுக்கு பதிலாக என்ன எடுத்துக்கிறோம்? 8ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ 8 × 8 + 1 9 இன்ட்டு 2n என்ன வரும்? 2 × 8ன்றது 16 + 1 17 / 6. இதை கேன்சல் பண்ண முடியுமா? 2 3 6 3 9 4 2 4 8. இப்போ 4 12 இன்ட்டு 17ன்னு இருக்குது. 12 × 17 என்ன கிடைக்கும்? 204 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இந்த 204ன்றது ஒரு செஸ் போர்டோட அந்த சதுரங்களோட அளவு. இப்போ 2 சதுரங்க பலகைன்னு சொல்லிட்டு கொடுத்தனால இதை இன்ட்டு 2 பண்ணுறோம். அப்போ டோட்டலாக என்ன கிடைக்கும்? 408 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 408. அடுத்த கொஸ்டின் 152. ஒரு சதுரங்க பலகையில் எத்தனை செவ்வகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா டேரெக்டாக ஆன்சர் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்தாலும் எப்படி வருது அப்படின்றத பார்த்துக்கலாம். எத்தனை செவ்வகம் இருக்கும் அப்படின்னா நல்லா பாருங்கள். இதுக்கு முன்னாடி எத்தனை சதுரம் இருக்குன்னா என்ன பார்த்தோம்? ரோ காலம் ரெண்டுமே பார்த்தோமா? அதே மாதிரி எத்தனை செவ்வகம் இருக்கும் அப்படின்னா இதுலேயும் ரோவும் காலமும் ரெண்டுமே பார்க்கணும். இதில் ஒரு சின்ன கான்செப்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோங்க. ஒரு செவ்வகம் வரையணும் அப்படின்னா எத்தனை காலம் தேவைப்படும்னா 2 காலம் தேவைப்படும். ஒரு செவ்வகம் வரைகிறதுக்கு 2 காலம் தேவைப்படும். இப்போ பாருங்களேன், 2 செவ்வகம் வரையணும்னா எனக்கு 3 காலம் தேவைப்படும். பாருங்கள், 3 காலம் இருந்தால் தான் எனக்கு 1 2 செவ்வகம் வரைய முடியும். அதே மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா இந்த சதுரங்க பலகையில்
எத்தனை செவ்வகம் இருக்கும் அப்படின்னா நம்ம அந்த கட்டங்களை எண்ணி பார்த்தோம் அப்படின்னா 8 இருக்குமா? அப்படி பார்க்க சொல்லும்போது 8 செவ்வகம் வேணும் அப்படின்னா எத்தனை காலம் இருந்திருக்கும்? 9 காலம் இருந்திருக்கும். இப்போ தான் பார்த்தோம் ஒரே ஒரு செவ்வகம் வேணும்னா 2 காலம் இருக்கும். 2 செவ்வகம் வேணும் அப்படின்னா 1 2 3 செவ்வகம் இருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி 8 வேணும் அப்படின்னா எனக்கு எத்தனை காலம் இருக்கும்? 9 காலம் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ரோவையும் இந்த மாதிரி செக் பண்ணாலும் எனக்கு அதே மாதிரி தான் வரும். இதில் எனக்கு 8 அந்த செவ்வகம் வேணும் அப்படின்னா எத்தனை காலம் எனக்கு தேவைப்பட்டிருக்கும்? 9 காலம் தேவைப்பட்டிருக்கும். இதில் இருந்து அந்த ரோ காலம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிறங்க. என்ன அப்படின்னா ரோ காலம்ன்றது எனக்கு எத்தனை வரும்? 9 ரோ 9 காலம் வேணும். பெர்முடேஷன் காம்பினேஷனில் எடுத்தோம்னா ஒரு செவ்வகம் வரைகிறதுக்கு எத்தனை? 2 காலம் 2 ரோ வருதா? அதனால் 9C2. அதே மாதிரி காலத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக எத்தனை இருக்குது? 9 காலம்ஸ் இருக்குது. எனக்கு ஒரு செவ்வகம் வரைகிறதுக்கு எத்தனை காலம் தேவைப்படுது? 2 காலம் தேவைப்படுது. அதனால் 9C2ன்னு எடுத்துக்கிறேன். இது செவ்வகம்னால என்ன பண்ணலாம்? ரோ இன்ட்டு, அதாவது லென்த்து இன்ட்டு பிரெத்து தானே. அதே மாதிரி ரோ இன்ட்டு காலம் தானே. இப்போ என்ன செஞ்சுக்கலாம்? 9C2 இன்ட்டு 9C2ன்னு எடுத்துக்கலாமா? இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1296ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். இதை எப்படி சால்வ் பண்ணலான்னா 9C2னா என்னது? 9 இன்ட்டு 8 கீழே 2 இருக்கனால 1 இன்ட்டு 2 இன்ட்டு அதே 9C2 தானே. 9 இன்ட்டு 8 டிவைடட் பை 1 இன்ட்டு 2. 4 2 4 2 8 4 2 4 2 8 9 4 36 இன்ட்டு 9 4 36. அப்போ 36 ஸ்கொயர் அப்படின்றது என்ன கிடைக்கும்? யூனிட் டிஜிட்டை வச்சே சொல்லிடலாம். 36 ஸ்கொயர்டா. 6 ஸ்கொயர் பண்ண சொல்லும்போது யூனிட் டிஜிட் 6 அப்படின்னு தான் கிடைக்கும். இதில் எதில் யூனிட் டிஜிட் 6ன்னு சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆப்ஷன் பியில் மட்டும்தான் யூனிட் டிஜிட் 6 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சரியான விடை 1296. அடுத்து 153வது கொஸ்டின். 20 21 25 34 50 ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்க. 111 என்ற தொடர் வரிசையில் கேள்விக்குறிக்கு பதிலாக என்ன வர வேண்டும்? இது சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே இந்த மாதிரி விஷயங்களுக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சாலே நம்மளுக்கு கிடச்சிரும். 20க்கு 21க்கு டிஃபரன்ஸ் என்ன வரும்? 1. 21க்கு 25க்கும் 4. 25க்கும் 34க்கும் 9. 34க்கும் 50க்கும் என்ன வரும்? 16 வருமா? ஸோ இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா 1 4 9 16லாம் என்னது? 1 ஸ்கொயர்டு 2 ஸ்கொயர்டு 3 ஸ்கொயர்டு 4 ஸ்கொயர்டு. அடுத்து எந்த ஸ்கொயர்டு ஆட் பண்ணியிருப்பாங்க? 5 ஸ்கொயர்டு. 5 ஸ்கொயர்டுன்றது என்னது? 25. அந்த 25 ஆட் பண்ணியிருப்பாங்க. எது கூட ஆட் பண்ணியிருப்பாங்க? 50 கூட இந்த 25 ஆட் பண்ணாங்கன்னா 75. அதுதான் இந்த கேள்விக்குறியிடப்பட்ட இந்த இடத்துல வந்திருக்கணும். இப்போ இதற்கான சரியான விடை 50 + 25 75. ஆப்ஷன் ஏன்றது சரியான விடை. அடுத்து 154வது கொஸ்டின். ஸ்டாப் அதோட கோடு என்னென்னா 24ன்னு கொடுத்துருக்காங்க. நியர் அதோட கோடு என்ன? 12 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பென் அதோட கோடு என்ன? 10 என குறிப்பிடப்பட்டால் ரோஸ் என்பதை எவ்வாறு குறிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது உள்ளபடியே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஸோ இதில் இருந்து நம்ம எப்படி எஸ்ஸோட வேல்யூ, டியோட வேல்யூ, ஓவோட வேல்யூ, பியோட வேல்யூ அப்ளை பண்ணி 24 கொண்டு வர முடிஞ்சால் நல்லது. ஆனால் இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது மூணத்தையும் கம்பேர் பண்ணி ஆல்ஃபபெட்டிக்கலாக அடுக்கியிருக்காங்க. இப்போ ஸ்டாப், நியர், பென் இது எல்லாத்தையும் ஆல்ஃபபெட்டிக்கலாக அடுக்கணும்னா இது மூணத்துலேயுமே சேர்த்து எது ஃபஸ்ட்டு வரும்? ஏன்றது ஃபஸ்ட்டு வருமா? அதற்கடுத்து பி இருக்கா? பி இல்லை. அதற்கடுத்து எது வரும்? இ இருக்குது. ஆல்ஃபபெட்டிக்கலாக அந்த டிக்ஷனரி ஆர்டரில் அடுக்க சொல்லும்போது, அகர வரிசையில் அடுக்க சொல்லும்போது அதுக்கடுத்து ஈக்கடுத்து எது வரும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா என்னு தான் வரும். அதற்கடுத்து என்ன வரும்னா ஓ வரும். அதற்கடுத்து பி வரும். அதற்கடுத்து ஆர் வரும். அதற்கடுத்து எஸ் வரும். டி வரும். இந்த லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா? ஸ்டாப், நியர், பென் இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அகர வரிசைப்படி நான் அடிக்கிருக்கேன். அடிக்கிட்டு இப்போ இதுக்கு நம்பர் கொடுக்குறேன். 1 2 3 4 5 6 7 8. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். ஸ்டாப், ஸ்டாப் எஸ்ஸோட வேல்யூ என்னன்றது என்னது? 7. டியோட வேல்யூன்றது 8. ஓவோட வேல்யூன்றது 4. பியோட வேல்யூன்றது 5. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். 7 8 15, 15 5 20, 24 24, டோட்டலாக 24 வருது. இப்போ பாருங்களேன். இப்போ மூணத்தையும் எடுத்து ஆல்ஃபபெட்டிக்கலாக அடிக்கிட்டு அதுக்கு நம்பர் கொடுத்துட்டு ஆன்சர் எடுத்தோம்னா கரெக்டாக வருது.
பென் 10 வருதான்னு பார்ப்போமா, பென்னுக்கு 10 வரணும். அப்படி வருதான்னு செக் பண்ணுவோம். பியோட வேல்யூ 5, ஈவோட வேல்யூ 2, அடுத்து என்னோட வேல்யூ என்னது 3. பாருங்கள் 5 2 ரெண்டத்தை கூட்டினோம்னா 10 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிரும். அப்போ எல்லாமே சரியாக இருக்குது. இப்போ நம்ம எது கண்டுபிடிக்கலாம், ரோஸ் அப்படின்ற அந்த வேர்டோட யூனிக் நம்பர் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆரோட வேல்யூன்றது 6, ஓவோட வேல்யூன்றது 4, எஸ்ஸோட வேல்யூ 7, ஈயோட வேல்யூ 2. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 6 4 10, 7 2ஐயும் ஆட் பண்ணோம்னா 9, 10 9 19 கிடைக்கும். ஆப்ஷன் ஏன்றது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 155. இது பாருங்களேன், ரோமன் லெட்டர்ஸில் கொடுத்து வச்சுருக்காங்க. ரோமன் லெட்டர்ஸில் இதோட வேல்யூ என்னது 5, இதோட வேல்யூ என்னது 10, இதோட வேல்யூ என்னது 20. அப்படியே போச்சுன்னா எல்லாமே டபுள் பண்ணிட்டு போயிருக்காங்களா. 5 2 10, 10 2 20, 20 2 40. இப்போ இதோட வேல்யூ தான் என்னது 40ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன வரும்னா 40 டபுள் பண்ணோம்னா 80ன்னு வரும். 80ஓட ரோமன் லெட்டர் என்ன அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. ஆப்ஷன் சி, எல் இன்ட்டு எல் எக்ஸ். ஓகே, அந்த மாதிரி XXXல வரும். இதுதான் சரியான விடை. 80 அப்படின்றதோட ரோமன் லெட்டர் தான் இது. அடுத்து 156வது கொஸ்டின். இந்த கேள்விகள் பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. இது வந்து பிளட் ரிலேஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். இதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், ஏ இன்ட்டு பி என்பது ஏ என்பது பியின் தாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னவோ பி இன்ட்டு ஜே ப்ளஸ் பி. இதை மட்டும்தான் டினோட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் எடுத்துக்கிறோம், அடுத்த ரெண்டையும் எடுத்துக்கிறோம். அப்போ பி இன்ட்டு ஜே அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ இன்ட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா ஏ இன்ட்டு பி என்பது ஏ என்பது பியின் தாய். அதே மாதிரி பி இன்ட்டு ஜே என்பது பி என்பது ஜேயின் தாய்ன்னு எடுக்கலாமா. அப்போ பி என்பது ஜேயோட தாய். ஓகே, பி என்பது ஜேயோட தாய். ஜே வந்து ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, அதனால் நான் அப்படியே வச்சுருக்கேன். அடுத்து இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுவோம். ஜேயையும் பியையும் கம்பேர் பண்ணோம்னா ஜே ப்ளஸ் பின்னு இருக்குது. இப்போ ப்ளஸ்ன்னு இருந்தால் என்னது, ஏ என்பது பியின் மகன். அதே மாதிரி இது ரெண்டை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஜே என்பது பியின் மகன். அப்போ ஜேன்றவர் யாரோட மகனா, பியோட மகனாம். ஓகே, அப்போ இவங்க 2 பேர் யாராக இருப்பா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தானே இருப்பாங்க. பின்றவர் கண்டிப்பாக ஆணாகத்தான் இருப்பார். ஓகே, இதை வச்சு ஒரு சீக்வன்ஸ் ஃபார்ம் பண்ணியாச்சு. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா பி என்பது பியுடன் எவ்வாறு தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன் தான் கேட்டிருக்காங்க. இவங்க 2 பேர் யார், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. அப்படி பார்க்க சொல்லும்போது ஆப்ஷன் சி மனைவி அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்து 157வது கொஸ்டின் பார்க்கலாம். சரியான மாற்றை தேர்வு செய்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஜஸ்ட்டு எத்தனை லெட்டர்ஸ் இருக்கோ அதை நம்ம கவுண்ட் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு. அப்படி பார்க்க சொல்லும்போது இதில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இந்த மாதிரி 12 இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை 6 பிரிச்சுக்கிறோங்க. இல்லைன்னா எப்படி பிரிக்கலாம், 3 3 பிரிக்கலாம், எப்படி வேணாலும் பிரிக்கலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு 6 பிரிப்போம். 1 2 3 4 5 6. ஓகேவா, இதுவரை ஒரு ஸ்ப்ளிட் பிரிச்சிருக்கேன், இங்கிட்ட ஒரு ஸ்ப்ளிட்டை பிரிச்சிருக்கேன். 6 பிரித்தோம்னா இந்த மாதிரி வருது. ஃபஸ்ட்டு 6 பிரிச்சிருக்கேன், அடுத்த 6 பிரிச்சிருக்கேன். பாருங்களேன், இதை வச்சு நம்ம ஃபில் பண்ணிடலாம். இங்கே ஃபஸ்ட்டு ஏபின்னு இருக்குது, அப்போ இங்கேயும் ஏபி. கடைசி என்ன இருக்குது, பிஏன்னு இருக்குது, அப்போ இங்கேயும் பிஏ. அடுத்து நடுவில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னா அதையும் ஸ்ப்ளிட்டப் பண்ணி பாருங்களேன். 3 3 ஸ்ப்ளிட்டப் பண்ணி பார்ப்போம். 6 3 3 ஸ்ப்ளிட்டப் பண்ணுறேன். இதில் ஏதாவது ஒரு சீக்வன்ஸ் கிடைக்குதா, கண்டிப்பாக கிடைக்குது. பாருங்களேன், கடைசி ஒன்றில் ஏபிஏன்னு இருக்குது, அப்போ அதே சீக்வன்ஸ் தான் எல்லா இதுலேயும் ஃபாலோ ஆகிருக்கும். அப்போ ஏபிஏ அடுத்து ஏபிஏ. அப்போ சீக்வன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இதற்கான சரியான விடை என்னது, மிஸ் ஆன எல்லாத்தையும் எழுதுவோம். ஏ, அடுத்தும் ஒரு ஏ, அடுத்து ஒரு பி, அடுத்து ஒரு ஏ, அடுத்து ஒரு ஏ. அப்போ ஏஏ பிஏஏ அப்படின்ற மாதிரி வந்திருக்கணும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பியில் இருக்கு பாருங்க, ஏஏ பிஏஏ.
அடுத்து 158வது கொஸ்டினு, இரு பல்லுறுப்புக்கோவைகளின் மீச்சிமா மீப்போவா கொடுத்துருக்காங்க. ஒரு கோவை கொடுத்துருக்காங்க, மற்றொன்றை காண்க. இது நார்மலாக நம்ம ஒரு ஃபார்முலாவில் நம்ம செய்வோமா, ரெண்டு எண்கள் ஏ இன்ட்டு பின்னு வச்சுக்கிறோம். இதோட எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப்க்கு இது ஈக்குவலாக இருக்கும். அப்போ இரண்டு எண்களின் பெருக்குத்தொகையானது அவ்வெண்களின் எல்சிஎம் மற்றும் ஹெச்சிஎஃப்க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றதான் நம்ம படிச்சிருக்கிற ஃபார்முலா. அந்த வகையில் பார்க்க சொல்லும்போது இதில் பார்க்கலாமே, இதில் எல்சிஎம் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஹெச்சிஎஃப்பும் கொடுத்துருக்காங்க, ஒரு கோவை கொடுத்துருக்காங்க, மற்றொரு கோவை கேட்டிருக்காங்க. இப்போ சிம்பிளான விஷயம். அப்படி பார்த்தோன்னா இரண்டு எண்கள்னால் இரண்டு கோவையில் ஒரு கோவை என்னது 12 இன்ட்டு x4 மைனஸ் x3. ஓகேவா, இது நம்ம ஏன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோமே. இன்ட்டு பியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியுமா, அதுதான் மற்றொன்று நம்மளுக்கு தெரியாது. ஈக்குவல் டு எதுக்கு சமமாக இருக்கும், எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப்க்கு ஈக்குவலாக இருக்கும். எல்சிஎம்ன்றது என்னது 24 x³ x மைனஸ் 1 இன்ட்டு x மைனஸ் 2 இன்ட்டு ஹெச்சிஎஃப் எழுதிக்கிறோம். ஹெச்சிஎஃப் என்னது 4x² x மைனஸ் 1. ஓகே, இதில் இருந்து இந்த பியை மட்டும், பின்றது என்னது மற்றொன்று, பியை மட்டும் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். அப்படி பார்க்க சொல்லும்போது பியை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிறோம், மீதி எல்லாத்தையும் ஆப்போசிட் சைடு கொண்டு போனோம்னா 24 x³ x மைனஸ் 1 x மைனஸ் 2 இன்ட்டு 4x² x மைனஸ் 1. கீழே என்ன வரும், 12 இன்ட்டு x⁴ மைனஸ் x³. ஓகேவா, இந்த மாதிரி வரும். ஸோ இதில் ஏதாவது காமனாக எடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் செக் பண்ணுவோம். எப்படி எடுக்கலாம்னா, காமனாக எடுக்க முடியுமானா இதில் எடுக்கலாம். பாருங்களேன், இந்த 12 x⁴ மைனஸ் x³ இருக்கு இல்லையா, இதில் காமனாக எதை எடுக்கலாம், 12 அப்படியே வச்சுக்கிறோம். இந்த x⁴ மைனஸ் x³ x³ எடுக்கலாமா, கண்டிப்பாக எடுக்கலாம். ஏன்னா ரெண்டுத்துலேயுமே ஒரு x³ இருக்குது. x³ காமனாக எடுத்துட்டோம்னா x⁴ x³ எடுத்துட்டோம்னா இன்னொரு x மட்டும் இருக்கும், மைனஸ் இந்த x³ ஆல்ரெடி வெளியில் எடுத்தோம்னால ஒன்றே மட்டும் தான் இருக்கும். ஓகேவா, அப்போ இதுக்கு பதிலாக நம்ம எப்படி எழுதிக்கலாம், 12x³ இன்ட்டு x மைனஸ் 1ன்னு எழுதிக்கலாமா. ஓகே, இப்போ இதை மட்டும் இதுக்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 12 x³ x மைனஸ் 1ன்றதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா, முடிஞ்சளவு கேன்சல் பண்ணுவோம். x³ கேன்சல் ஆயிரும். 1 12 12, 2 12 24. அதே மாதிரி இங்கே ஒரு x மைனஸ் 1 இருக்குது, இங்கேயும் ஒரு x மைனஸ் 1 இருக்குது. பேலன்ஸ் உள்ள எல்லாத்தையும் மேலே சேர்த்து எழுதிட்டோம் அப்படின்னா மல்டிபிள் பண்ணிட்டோம்னா ஆன்சர் கிடச்சிரும். பாருங்கள், இங்கே முழு எண்களில் இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 4 இருக்குது. ரெண்டத்தையும் பெருக்கணும்னா 2 8. பேலன்ஸ் என்ன இருக்குன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு x² இருக்குது, பேலன்ஸு x மைனஸ் 1 இருக்குது. பேலன்ஸ் என்ன இருக்குது, இங்கே ஒரு x மைனஸ் 2 எடுக்கவே இல்லை, அந்த x மைனஸ் 2வை சேர்த்துக்குறோம். இதே மாதிரி ஆன்சர் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள், ஆப்ஷன் ஏல இருக்குது பாருங்கள், 8x² இன்ட்டு x மைனஸ் 1 இன்ட்டு x மைனஸ் 2. ஆப்ஷன் ஏன்றது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் 159. இரு எண்கள் எந்த ரேஷியோவில் இருக்கான், 2:3 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் பெருக்குத்தொகை 96 எனில் அந்த எண்களின் கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இரண்டு எண்கள் 2:3ன்ற விகிதத்தில் இருக்கான், விகிதத்தில் இருக்குது அப்படின்றதுனால 2x 3xன்னு எடுத்துக்கிறோம். அவற்றின் பெருக்குத்தொகை 96. அப்போ 2x இன்ட்டு 3x, இதோட வேல்யூ தான் என்னது 96. இப்போ இதை பெருக்கணும்னா 2 3 6, எக்ஸையும் பெருக்கணும்னா x², இதோட வேல்யூ தான் 96. இதில் இருந்து x² வேல்யூ ஈஸியாக எடுத்துலாமா, 1 6 16 96. x² 16னா எக்ஸோட வேல்யூ என்னது 4. இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோமா, இந்த எக்ஸோட வேல்யூவை கொண்டு போயிட்டு இந்த ரேஷியோவில் அப்ளை பண்ணுவோம். இந்த ரேஷியோவில் அப்ளை பண்ணோம்னா 2x, அப்போ 2 இன்ட்டு 4 இஸ்ட்டு 3x 3 இன்ட்டு 4, அப்போ 2 8 இஸ்ட்டு 3 12. இதுதான் அந்த எண்கள் என்ன ரேஷியோவில் இருந்திருக்கு, 2:3ன்ற ரேஷியோவில் இருந்த எண்கள் என்ன அப்படின்னா 8:12. இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த எண்களின் கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணோம்னா 8 + 12 20 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை ஆப்ஷன் டி 20.
அடுத்த கொஸ்டின் நம்பர் 160. இந்த 160 கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 3 வேல்யூ கொடுத்துட்டு அவற்றின் மீ போ வா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்னது, HCF என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. HCF ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன் அப்படின்னா HCFன்றது என்னது, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். மூணுத்துலேயுமே காமனாக இருந்தால் மட்டுமே நம்ம எடுக்க முடியும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு A-P இருக்குது, அடுத்து A-C இருக்குது, அடுத்து C-A இருக்குது. அப்படி பார்க்க சொல்லும்போது இந்த மூணுத்துலேயுமே காமனாக இருக்கிறது என்னது, ஒன்று மட்டும்தான் இருக்குது. எதுவுமே காமனாக இல்லை, ஒன்று மட்டும்தான் காமனாக இருக்குது. ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி. அதே மாதிரி 161 கொஸ்டின் பார்க்கலாம். இந்த 161 கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, A, P என்ற இரு எண்கள் M, N என்ற விகிதத்தில் உள்ளன. ஓகே, A, Pயின் மீ போமா என்ன? கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா LCM கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். A, P 2 எண்கள் இருக்கா? அப்போ A, Pன்னு சொல்லிட்டு 2 எண்கள் இருக்குது. இந்த எண்கள் எந்த விகிதத்தில் இருக்கா? M/N விகிதத்தில் தானே இருக்குது. இந்த மாதிரி விகிதத்தில் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? MX/NXன்னு எடுத்துக்கலாமா? ஏற்கனவே எடுத்தோமா? இந்த மாதிரி 2:3னா எப்படி எடுத்துக்கிட்டோம்? 2x/3xன்னு எடுத்தோமா? அதே மாதிரி தான் இங்கே MX/NX அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம். அப்போ கொஸ்டினில் கொடுத்ததை நம்ம டீ கோட் பண்ணியாச்சு. இப்போ இதில் இருந்து என்ன கண்டுபிடிக்கணும்? LCM கண்டுபிடிக்கணுமா? ஓகே, இப்போ LCM கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன தெரியும்? 2 எண்களின் பெருக்குத்தொகை அவ்வெண்களின் LCM × HCFக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருக்குமா? அப்போ அந்த 2 எண்கள் என்னது, MX × NX. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? அதோட LCM × HCFக்கு ஈக்குவலாக இருக்கும். இதில் HCF என்னது, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அப்போ 2 எண்களுக்கு காமனாக இருக்கிறது என்னது, X இருக்கா? அப்போ இந்த HCFக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கலாம்? Xன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாமா? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தானே. ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், இந்த எக்ஸுக்கும் இந்த எக்ஸையும் கேன்சல் பண்ணுவோம். இந்த எக்ஸையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா பேலன்ஸு என்ன இருக்குது? M/NXன்னு இருக்குது. இந்த NXக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கலாம்? NXக்கு பதிலாக என்ன எடுத்துக்கலாம்? Bன்றதை எடுத்துக்கலாமா? அப்போ M/B தான் என்னது, LCM. அப்போ LCMோட வேல்யூ என்னது, M/B. M/B இருக்கிற மாதிரி எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது. இந்த கொஸ்டின்லையே இன்னொரு டவுட்டு வரலாம். என்ன டவுட்டு வரலாம்னா இங்கே MX இருக்குது. இப்போ பாருங்களேன், ரைட் ஹேண்ட் சைடில் X இருக்குது. இந்த எக்ஸையும் கேன்சல் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போமா? பாருங்கள், இந்த எக்ஸையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் என்ன இருக்குது? ஒரு MX × N இருக்கா? MX × N இருக்குது. MXோட வேல்யூ என்னது? MXோட வேல்யூ A × N அப்படியே வச்சுக்கிறோம். இதுதான் என்னது, LCM. அப்போ LCMோட வேல்யூ எப்படியும் வரலாம்? A × Nன்னு வரலாம். நம்மளுக்கு ஆப்ஷனில் A × N இருக்கா? கண்டிப்பாக இல்லை, A × N கிடையாது. இன்கேஸ் ஆப்ஷனில் A × N இருந்தாலும் AN இருந்தாலும் அதையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்தளவு LCMன்றது MP-ஆக இருக்கலாம், இல்லைனா A × N-ஆக இருக்கலாம். நம்மளுக்கு கொடுக்கப்பட்டதில் MP இருக்கிறதுனால நம்ம C ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து 162 கொஸ்டின். A, P என்ற இரு எண்களின் மீ போமா C எனில் A மற்றும் Pயின் மீ போவா. ஆல்ரெடி நம்ம சொன்ன அதே ஃபார்முலா தான். இப்போ A × P 2 எண்கள், இதோட LCM × HCFக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த கொஸ்டினை பொறுத்தவரை எது கொடுத்துருக்காங்க? மீ போ மா கொடுத்துருக்காங்க. மீ போமானா LCM கொடுத்துருக்காங்க. LCMக்கு பதிலாக என்ன எடுத்துருக்கலாம்? C அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். கொஸ்டினில் Cன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, அதனால் C எடுத்துக்கிறோம். இதில் இருந்து எது கேட்டிருக்காங்க? மீ போவா. HCF மட்டும் தானே கேட்டிருக்காங்க. அப்போ HCFை மட்டும் வச்சுட்டு இந்த Cயை ஆப்போசிட் சைடில் கொண்டு போனோம்னா என்ன வரும்? வகுத்தல் Cயாக மாறிடும். அப்போ HCFோட வேல்யூ என்னது? AB/C. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் ஏல இருக்குது, AB/C. அடுத்து 163 கொஸ்டின் பார்க்கலாம். இது ஒரு விகிதாச்சாரத்துலேருந்து ரேஷியோலேருந்து ஒரு கொஸ்டின். x² - xy இது ஒரு டேம், இது ஏன்னு வச்சுக்கிறோமா? x² - y², இது பின்னு வச்சுக்கிறோமா? இன்ட்டு x², இது சின்னு வச்சுக்கிறோமா? இதில் 4வது விகிதாச்சாரம் D என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. என்னென்னா A/B, அடுத்து C/D.
டி. இதுதான் என்னது, நான்காவது விகிதாச்சாரம், ஃபோர்த்து ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதில் கொடுத்த எல்லாத்தையும் டேரெக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஏவோட வேல்யூ என்னது, எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ்ஒய் இஸ்ட்டு பின்றது என்னது, எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு. அப்போ இந்த மாதிரி ஏ இஸ்ட்டு பி எப்படி எழுதலாம், ஏ பை பின்னு கூட எழுதலாமா, சி இஸ்ட்டு டின்றதை சி பை டின்னு கூட எழுதலாமா. அப்போ டேரெக்டாக எப்படி எழுதிடுவோம். அப்போ ஏ இஸ்ட்டு பின்றதை ஏ பை பி என்னது, எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு சி இஸ்ட்டு டின்றதை எப்படி எழுதலாம், சி பை டின்னு எழுதலாமா. சியோட வேல்யூ என்னது, எக்ஸு ஸ்கொயர்டு. டியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியுமா, டியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. இதை சால்வ் பண்ணுவோம். சால்வ் பண்ணி டி கண்டுபிடிச்சோம்னாலே போதும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் காமனாக என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது. காமனாக எடுத்துட்டோம்னா எக்ஸை காமனாக எடுத்தோம்னா எக்ஸு மைனஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். கீழே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கா, இது என்னது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கிறனால ஏ ப்ளஸ் ஒய் ஏ மைனஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாம். ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு பை டி அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணோம்னா எக்ஸ் மைனஸ் ஒய் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்கும், மேலே ஒரு எக்ஸு இங்கே ஒரு எக்ஸு கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து எழுதணும்னா 1/x + y ஈக்குவல் டு 1/d அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த இடத்துல மேலே 1/d இல்லை, ஏன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டில் ஒரே ஒரு எக்ஸை மட்டும் தான் கட் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் ஒரு எக்ஸ் இருக்கும். அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் x/d அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டி தானே கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ டியை கிராஸ் மல்டிபிளில் இங்கே கொண்டு போனோம் அப்படின்னா டி ஈக்குவல் டு இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் வகுத்தில் இருக்கிறனால ஆப்போசிட் சைடில் போச்சும்போது பெருக்கலாக மாறும். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இப்போ ஃபோர்த்து விகிதம் கண்டுபிடிச்சிட்டோம், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். இது ஆப்ஷனில் இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஆப்ஷன் ஏல இருக்குது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். அடுத்து 164வது கொஸ்டின். 164வது கொஸ்டினில் எம் ப்ளஸ் என்னன்ற ரேஷியோ, எம் மைனஸ் என்னன்ற ரேஷியோ, எம் இன்ட்டு என்னன்ற ரேஷியோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேல்யூவை டீ கோட் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா எம் ப்ளஸ் என்னோட வேல்யூ என்ன அப்படின்னா 7. அதே மாதிரி எம் மைனஸ் என்னோட வேல்யூ என்ன அப்படின்னா 5. எம் அதுபோக எம் இன்ட்டு என்னோட வேல்யூ என்னென்னா 6. ஸோ இதில் இருந்தே நம்ம சால்வ் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ முதல் 2 ஈக்குவேஷனை எடுத்துக்கிறோம். முதல் 2 ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டத்தையும் ஆட் பண்ண சொல்லும்போது 2m ஈக்குவல் டு, ஏன்னா இந்த ப்ளஸ் என் மைனஸ் என் கேன்சல் ஆயிரும். இப்போ 2m ஈக்குவல் டு 7 + 5ன்றது 12ன்னு சொல்லிட்டு கிடச்சிரும். எம்மோட வேல்யூ 4×2 6 12. இப்போ எம்மோட வேல்யூ 6 அப்படின்னா இதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ 6 ப்ளஸ் n ஈக்குவல் டு தான் 7. அப்போ என்னோட வேல்யூ என்னவாக இருக்கும், இந்த 6 அந்த பக்கம் போயிருச்சு அப்படின்னா 7 - 6ன்னு கிடச்சிரும். என்னோட வேல்யூ 1 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிரும். ஸோ இதிலேருந்து என்னென்னா இந்த ரெண்டு இதை மட்டும் 2 ஈக்குவேஷனை எடுத்து எம்மோட வேல்யூ என்னோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதை தேர்ட் இதில் அப்ளை பண்ணி பாருங்கள். எம்மோட வேல்யூ எம் இன்ட்டு என்னோட வேல்யூ 6 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கரெக்டாக தான் வருது. 2ஐயும் மல்டிபிள் பண்ணோம்னா 6 அப்படின்னு சொல்லிட்டு தான் கிடைக்குது. ஸோ இதை டேரெக்டாக அவங்க கேட்ட கொஸ்டினில் அப்ளை பண்ணும்போது எம்மோட வேல்யூ 6, என்னோட வேல்யூ 1 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கா. இதில் பாருங்கள் 1/m = 1/n. 1/mோட வேல்யூ 6, 1/nோட வேல்யூ 1. இதை எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 6 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இப்போ மேலே ஈக்குவேட் பண்ண சொல்லும்போது 1:6 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கும். ஸோ இதோட மதிப்பு என்னென்னா 1:6. 164 கொஸ்டினுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 1:6. அடுத்து 165வது கொஸ்டின். 165வது கொஸ்டினில் பாருங்கள், இதே மாதிரி தான் எக்ஸ் மைனஸ் ஒய் கியூப் இஸ்ட்டு x² + xy + y² ஈக்குவல் டு 5:1. அப்போ இதோட வேல்யூ 5ன்னு கொடுத்துருக்காங்க, இதோட வேல்யூ 1ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி x² - y² வேல்யூ 7ன்னு கொடுத்துருக்காங்க, x - y வேல்யூ 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இதில் இருந்து 2x - 2x = 3y. அப்போனா
எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ தனித்தனியாக கண்டுபிடிச்சோம்னா தான் டேரெக்டாக இதில் அப்ளை பண்ண முடியும். இப்போ இந்த 165வது கொஷின் இருக்கு இல்லையா, இதை நம்ம தனியாக டீ கோட் பண்ணி பார்ப்போம். பாருங்களேன், மேலே எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூப் இருக்குது. இந்த கொஷின் தான் எழுதுகிறீங்க. எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூப் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு. இதோட வேல்யூ தான் என்னது, 5:1னால 5/1ன்னு எடுத்துக்கிறேன். கொஷனில் கொடுத்தா அப்படியே எடுத்துக்கிறோம். எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூப் இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு. அது கொஷனில் உள்ளதை அப்படியே தான் எடுத்திருக்கேன். ரைட் ஹேண்ட் சைடில் 5/1. இதில் இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு இருக்கா, கீழேயும் அதே இது இருக்கனால ரெண்டத்தையும் கேன்சல் பண்ணிடுறேன். பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா, எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 5/1 5 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் இருந்து நான் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன், எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 5ன்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். சேம் அதே மாதிரியே இந்த ரெண்டத்தையும் எடுத்து இதிலிருந்து ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். இதோட வேல்யூ தான் என்னது, 7/1. எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு எப்படி இருக்குது, ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு ஃபார்மெட்டில் இருக்கா. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 7/1. இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய், இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 7 அப்படின்னு இருக்குது. இதில் இருந்து நான் ரெண்டு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஒன்று என்ன அப்படின்னா, எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 5ன்ற மொதல் ஈக்குவேஷன். ரெண்டாவது ஈக்குவேஷன் என்னது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 7ன்ற ரெண்டாவது ஈக்குவேஷன். இதில் இருந்து எக்ஸ் ஒய்யோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிக்கலாமா, எப்படி, இதை மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய் கேன்சல் ஆயிரும். எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ன்றது 2x ஈக்குவல் டு 12ன்னு கிடைக்கும். இதில் இருந்து எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும், 2 6 12. எக்ஸோட வேல்யூ 6 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்கும், இங்கே பிரதிட்டு பாருங்களேன். எக்ஸோட வேல்யூ 6 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்கும், 1 இருந்திருக்குமா. ஏன்னா 6ல் 1 போச்சுன்னா தான் என்ன வரும், 5ன்னு சொல்லிட்டு கிடைக்குமா. ஒய்யோட வேல்யூ 1 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கும். ஸோ இவ்வளோ இது நம்ம கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சாச்சு. இதில் இருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, 2x = 3y 2x = 3y தானே கேட்டிருக்காங்க. 2 எக்ஸோட வேல்யூ என்னது 6, அப்போ 2 × 6 = 3. ஒய்யோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 1 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். ஒய்யோட வேல்யூ 1. அப்போ 6 12 இஸ்ட்டுன்னு இருக்கிறனால இஸ்ட்டு 3 × 1 3. அப்போ 12:3 எப்படி எழுதலாம், 12/3ன்னு கூட எழுதலாமா. இப்போ 1 3 3 4 3 12. அப்போ மேலே 4 இருக்கும், கீழே 1 இருக்கும். அப்போ 4/1 எப்படி எழுதலாம், 4:1ன்னு கூட எழுதலாம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, 4:1. அடுத்து 166வது கொஷினு. 166வது கொஷினில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 6x + 2y டிவைடட் பை 3x + 4y ஈக்குவல் டு 3/4. அதே மாதிரி இங்கே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துட்டு எக்ஸ் ஒய் இசட் இதோட விகிதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை மட்டும் எடுத்து சால்வ் பண்ணோம், அடுத்து இதை எடுத்து சால்வ் பண்ணோம். ரெண்டத்தையும் வச்சு ஈக்குவேட் பண்ணி அடுத்து எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்படி பார்க்க சொல்லும்போது இந்த 166வது கொஷினில் நான் இங்கே எழுதுகிறேன். 166வது கொஷினு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 6x + 2y டிவைடட் பை 3x + 4y ஈக்குவல் டு 3/4 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து எப்படி சால்வ் பண்ணலாம், ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 4 மேலே கொண்டு வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா 4 24x ப்ளஸ் 42 8y ஈக்குவல் டு இந்த 3 வச்சு இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா 3 9x ப்ளஸ்ஸு 3 12y. எக்ஸ் எல்லாம் ஒரே பக்கம் கொண்டு வந்துடுவோம். அப்போ 24xல் இந்த 9x போச்சுன்னா 15x அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அதே மாதிரி ஒய்யெல்லாம் ஒரே பக்கம் கொண்டு போயிடும். 12yல் 8y போச்சு அப்படின்னா 4y அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிரும். இதில் இருந்து எக்ஸோட வேல்யூவோ ஒய்யோட வேல்யூவோ ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ இதிலேருந்து ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோப்போமா, ஒய்யோட வேல்யூ மட்டும் வேணும் அப்படின்னா
இந்த 4 மட்டும் இந்த பக்கம் கொண்டு வந்துடும். அப்போ 15x/4 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிரும். இதிலிருந்து ஒய்யோட வேல்யூ நம்ம டேரெக்டாக கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி இதை எடுத்து இதிலேருந்து இசட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா வேலை முடிஞ்சு. இசட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 7 × x + z, அப்போ 7x + 7zன்னு சொல்லிட்டு கிடைக்கும். அதே மாதிரி இந்த 3 கொண்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா 2 6x ப்ளஸ் 3 9z அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிபிள் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எக்ஸ் எல்லாம் ஒரே பக்கம் கொண்டு வந்தோம்னா இந்த 7xல் இந்த 6x போச்சு அப்படின்னா 1x. அதே மாதிரி இந்த இசட்டை எல்லாம் ஒரே பக்கம் கொண்டு வந்தோம்னா 9zல் 7z போச்சு அப்படின்னா 2zன்னு சொல்லிட்டு கிடைக்கும். இதில் இருந்து இசட்டோட வேல்யூ மட்டும் வேணும் அப்படின்னா இந்த 2 எந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா? இசட்டோட வேல்யூ மட்டும் வேணும்னா x/2 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிரும். இப்போ இதில் இருந்து டைரெக்டாக நம்ம அப்ளை பண்ணுவோம். x/y/zன் விகிதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எக்ஸோட வேல்யூ எக்ஸ் தான். ஒய்யோட வேல்யூ என்னது கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 15x/4. அதே மாதிரி இசட்டோட வேல்யூ என்னது x/2. எப்போவுமே இந்த மாதிரி விகிதம்ன்றது ஒரே யூனிட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி விகிதத்தில் அப்ளை பண்ண முடியும். அந்த வகையில் பார்க்க சொல்லும்போது எல்லாமே எக்ஸுன்ற வேல்யூவில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். x/15x/4 x/2. இப்போ இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்து மேலே ஈக்குவேட் பண்ணோம்னாலே ஆன்சர் கிடச்சிரும். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன? எல்சிஎம் எடுத்தோம்னா 4 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இங்கே எக்ஸ்னா x/1 தானே அர்த்தம். அப்போது 1, 4, 2 இது 3த்துக்குமே எல்சிஎம் எடுத்தால் 4 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். மேலே ஈக்குவேட் பண்ணோம்னா மேலே 4x ஆல்ரெடி இங்கே 4 இருக்குது, அதனால் 15x அப்படியே எடுத்துக்கலாம். இங்கே 2 இருக்குது. 2 எப்போ 4ஆக மாற்ற முடியும்? × 2 மல்டிபிள் பண்ணணும். மேலேயும் 2ஆல் மல்டிபிள் பண்ணணும்னா 2x அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ இதில் இருந்து சரியான விகிதம் என்னது? 4x 15x × x 4:15:2. இந்த ஆப்ஷன் இருக்கான்னு செக் பண்ணுவோம். இருக்குது. ஆப்ஷன் பியில் 4:15:2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ சிம்பிளான விஷயந்தான் இது. 2 எடுத்து தனித்தனியாக ஒய்யோட வேல்யூ இசட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு டேரெக்டாக அந்த விகிதத்தில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 4:15:2 அப்படின்ற சரியான விடை கிடச்சிரும். அடுத்த கொஸ்டின், ஒரு புத்தகத்தின் விலை 30% குறைக்கப்படுகிறது, பின் 30% அதிகரிக்கப்படுகிறது எனில் இறுதியாக அப்புத்தகத்தில் ஏற்பட்ட லாபம் அல்லது நஷ்ட சதவீதம். இந்த மாதிரி கொஸ்டினில் ஒரே பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக்ரீஸ் பண்ணாலும் சரி, டிக்ரீஸ் பண்ணிட்டு இன்க்ரீஸ் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக நமக்கு வரக்கூடிய ஆன்சர் நஷ்டமாக தான் இருக்கும், லாஸாக தான் இருக்கும். அப்படி பார்க்க சொல்லும்போது இந்த லாபம் அப்படின்றது தவறு, இந்த நஷ்டன்றது தான் சரி. எத்தனை பர்சன்டேஜ் நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, சேம் பர்சன்டேஜ் ஒரே பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா x²/100 இதில் அப்ளை பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். எக்ஸோட வேல்யூ என்னது? அந்த 30. அப்போ 30² 30 × 30 /100. 2 0 கேன்சல் ஆயிரும். 3 9. அப்போ எத்தனை நம்ம சொல்லிட்டோம், கண்டிப்பாக இது நஷ்டம் தான் வரும். எத்தனை சதவீதம் நஷ்டம் அப்படின்னா x²/100 அப்ளை பண்ணோம்னா ஆன்சர் கிடச்சிரும். அப்போ 9% நஷ்டம் அப்படின்றதான் சரியான விடை. இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் 169 பாருங்கள். இரு தொலைக்காட்சிகளை ஒருவர் ஒவ்வொன்றையும் ரூபாய் 1800க்கு விற்றால் ஒன்றில் 20% லாபம், மற்றொன்றில் 20% நஷ்டம். நம்ம லாஜிக் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒரே பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகிருந்தாலும், டிக்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகிருந்தாலும் ஆன்சர் என்ன தான் வரும்? கண்டிப்பாக நஷ்டமாக தான் வரும். அதனால் இந்த லாபம் அப்படின்றத அடிச்சு விட்ருங்க. லாபம்ன்றது கண்டிப்பாக கிடையாது. லாபம் இல்லை நஷ்டம் இல்லை, இதையும் அடிச்சு விட்ருங்க. கண்டிப்பாக நஷ்டம் தான். எத்தனை பர்சன்டேஜ் நஷ்டம்ன்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்? x²/100. எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ எடுத்துக்கிறோம். அப்போ 20² 20 × 20 /100. 2 0 கேன்சல். என்ன வரும்? 2 4. அப்போ 4% நஷ்டம். ஆப்ஷன் சின்றது சரியான விடை. அடுத்து 168 கொஸ்டின் பார்க்கலாம். 168 கொஸ்டினில் ஒரு ஆண்டு நிதி அறிக்கையில் 1 லிட்டர் எண்ணெய் விலை 30% அதிகரிக்கப்பட்டு ஒரு வாரத்திற்கு பின் 15% குறைக்கப்படுகிறது எனில் நிதி அறிக்கைக்கு முன் 1 லிட்டர் ரூபாய் 20 இருந்தால் தற்போதைய விலை என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ நிதி அறிக்கைக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் என்ன ரேட்டு இருந்துச்சு அப்படின்னா 20 ரூபா இருந்திருக்கு. ஸ்டார்டிங்கில் 20 ரூபா இருந்திருக்கு. ஓகே,
ரூ. 20 இருந்தது. ஸ்டார்டிங்கில் என்ன ஆகுதுன்னா 30% அதிகரிக்கப்பட்டு அப்படின்னா என்னது 130/100 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாமா? அதற்கடுத்து என்னது 15% குறைக்கப்படுகிறது. குறைக்கப்படுகிறதுனா 100லேருந்து மைனஸ் பண்ணி எடுத்துக்கிறங்க. அதிகரிக்கப்படுகிறதுனா 100லேருந்து ப்ளஸ் பண்ணி எடுத்துக்கிறங்க. இப்போ 30% அதிகரிக்கப்படுறனால 130/100 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். 15% குறைக்கப்படுறனால 100லேருந்து 15 குறைச்சோம் அப்படின்னா 85/100. இப்போ என்ன விலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை சால்வ் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். ஓர் 20 20, 5 20 100, ஓரஞ்சு 5, 17 5 85. அடுத்து பேலன்ஸ் என்ன இருக்குது? இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸு 13 × 17 டிவைடட் பை 10 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நான் இதை வச்சு ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவேன். ஏன்னா யூனிட் டிஜிட் என்னது 3 யூனிட் டிஜிட் பாருங்கள் 3 7 இருக்குன்னா 21ன்னு வரும். அதாவது 1 யூனிட் டிஜிட் 1ன்னு இருக்கிற மாதிரி எங்கே இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல மட்டும்தான் வரும். ஆப்ஷன் பின்றதான் சரியான விடை. இதை வேணால் ஜஸ்ட் நீங்கள் பெருக்கி பார்த்தீங்க அப்படின்னா 13ஐயும் 17ஐயும் பெருக்குனீங்க அப்படின்னா 221ன்னு வரும். கீழே 10ன்னு இருக்கிறனால ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா 22.1. அப்போ ஸ்டார்டிங்கில் ரூ. 20 இருந்திருக்கு. இந்த சேஞ்சஸ்லாம் நடந்த பின்னாடி கடைசியில் எவ்வளோ ரேட்டில் இருக்குது? 22.1. அப்போ 2.1 பைசா 2.1ன்றது அதிகமாக தான் இருக்குது விலை. ஸோ இதை பொறுத்தளவு சரியான விடை 22.1. அடுத்து கடைசி கொஷின். பியின் சம்பளம் 170 கொஷின். பியின் சம்பளம் கியூயின் சம்பளத்தை விட 50% அதிகமாக இருந்தால் கியூயின் சம்பளம் பியின் சம்பளத்தை விட எவ்வளவு சதவீதம் குறைவாக இருக்கும்? இந்த கொஸ்டின்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. இந்த மாதிரி 2 பேரை கம்பேர் பண்ணாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எதை மட்டும் செக் பண்ணால் போதும்? பியின் சம்பளம் கியூயின் சம்பளத்தை விட 50% அதிகம். இதை மட்டும் செக் பண்ணால் போதும். இதுக்கு ஒரு சின்ன ஃபார்மெட் இருக்குது. என்ன அப்படின்னா R/100 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர். ஓகே, அவ்வளோதான். R/100 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர். இது பர்சன்டேஜில் கொடுத்தனால இன்ட்டு 100 மட்டும் போட்டுக்குங்க, அவ்வளோதான். இப்போ ஆறுன்றது இந்த பர்சன்டேஜ், இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 50 அப்படியே எடுத்துக்கிடுவோம். கீழே 100 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏன் போட்டிருக்கேன்னா இங்கே அதிகம் கொடுத்துருந்தாங்கன்னா ப்ளஸ் போட்டுக்கிறங்க, குறைவுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா மைனஸ் போட்டுக்கிறங்க. இங்கே அதிகம் கொடுத்தனால ப்ளஸ் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது 50 × 100. மேலே 50 அப்படியே வச்சுக்கிறோம். 100 + 50ன்றது 150 × 100. அடுத்து 50 150 கேன்சல் பண்ணால் 150 50, 350 150. மேலே 100 இருக்கும், கீழே 3 இருக்கும். 100ல் 3 எத்தனை முறை இருக்கும்? 33 முறை இருக்கும். அப்போ 33 1/3%. ஆப்ஷனில் இங்கே இருக்குது. ஆப்ஷன் சின்றது சரியான விடை. எல்லா கொஸ்டின்ஸுக்கும் டீட்டெயிலான ஆன்சர் மேக்ஸை பொறுத்தளவு பார்த்தாச்சு. அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.